சென்னையில் வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட ரயில் நிலையங்கள் குறித்தும் டிக்கெட் எடுப்பதற்காக ரயில் நிலையங்களில் ஸ்வைப் மிஷின் பயன்படுத்துவது குறித்தும் நமது செய்தியாளர் பாலாஜி அளித்த கூடுதல் தகவல்களை இனி காணலாம். வர்தா புயலின் காரணமாக சென்னை புறநகர் ரயில்கள் கடந்த 4 நாட்களாக மிகுந்த பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்றிலிருந்து புறநகர் ரயில்கள் அனைத்தும் சுமார் 100% சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட்டு இயல்பான நிலையில் இன்று முதல் செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி வெளி மாநிலங்களுக்கும் வெளி மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய ரயில் பாதைகளும் சீரமைக்கப்பட்டு 100% குறிப்பிட்ட நேரத்தில் ரயில்வே துறையின் மூலமாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வழக்கம் போல இயங்கப்பட்டு வருவதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் ரயில்கள் செல்லக்கூடிய பாதைகளில் இருக்கக்கூடிய செவர்கள் மட்டும் விழுந்திருப்பதாகவும் ரயில்வே தண்டவாளங்கள் அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கூரைகள் பீத்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் காரணமாக ரயில் போக்குவரத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் சில்லறை தட்டுப்பாடு என்ற ஒரு காரணத்திற்காக டிக்கெட் பெறுவதற்கு மிக சிரமத்தில் இருந்து வந்தனர். இதன் அடிப்படையிலே ரயில்வே துறையின் சார்பாக ஸ்வைப் மூலமாக டிக்கெட்டுகள் பெறுவதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்படுவதாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் ஸ்வைப் மூலமாக டிக்கெட் பெறுவதற்காக ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் வர்தா புயலின் காரணமாக ஏற்பட்ட தாக்குதலின் காரணமாக ஸ்வைப் மிஷின் நெட்வொர்க்குகள் செயல்படாத காரணத்தினால் ஸ்வைப் மிஷின்கள் மூலமாக டிக்கெட்டுகளுக்கு பணம் எடுப்பதற்கு சற்று சிரமமாக இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விரைவில் அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு ஸ்வைப் மூலமாக பணம் பெறுவதற்கான முயற்சிகள் ரயில்வே துறை மூலம் செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் லட்சுமியுடன் பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.